ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நடந்து முடிஞ்ச ராவோட ரிவ்யூ பார்க்க போறோம். நேத்து ரா ஸ்டார்ட் ஆன பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச் தான் என்ட்ரி கொடுக்குறாரு. தென் ட்ரிபிள் எச் வந்து ஜான்சினா பத்தி பேசுறாரு. அவர் என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்காரு, அவரால் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் டபிள்யூடபிள்யூக்குள்ள வந்திருக்காங்க, ஏன் அவர் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்றாங்க. ஸோ ஜான்சினா பத்தி ஃபுல்லா பேசுறாரு. பிகாஸ் இது ஜான்சினோட ஹோம் டவுன். தென் ட்ரிபிள் எச் வந்து ஜான்சினா வெல்கம் பண்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் ஃபைனல் டைம் ஜான்சினாவோட ஹோம் டவுன்ல ஜான்சினோட மியூசிக் ஹிட் ஆகுது. ஜான்சினா வெளியே வராரு. தென் அந்த எல்இடி ஸ்கிரீன்ல தெரியுற ஒன் லாஸ்ட் டைம்ன்ற வேர்ட்ஸை பார்த்து அவர் எமோஷனல் ஆகிறாரு. அதெல்லாம் வேற லெவல் மூமெண்ட். தென் ஜான்சினா ரிங்குக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் பண்றாரு. பிகாஸ் அவர் ஹோம் டவுன் இது. அப்புறம் ஜான்சினா வந்து அவர் ஃபைனல் மேட்ச் பத்தி பேசுறாரு. சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் பத்தி டிசம்பர் 13 இருக்கு. அதுதான் ஒரு ஃபைனல் டபிள்யூடபிள்யூ மேட்ச். அது சொன்ன உடனே ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அது ரீசன் உங்களுக்கே தெரியும். ஜான்சினா மாதிரி ஒரு லெஜெண்டை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து மேட்ச் ஆட வைக்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிசிஷன். ஸோ ஃபேன்ஸ்க்கு அது பிடிக்கல, பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஜான்சினா வந்து டபிள்யூடபிள்யூஎஃப்லாம் பத்தி பேசுறாரு. அவரோட சின்ன வயசுல இருந்து எப்படி டபிள்யூடபிள்யூ அட்மையர் பண்ணாரு, அவர் எப்படி டபிள்யூடபிள்யூக்குள்ள வந்தாரு. ஸோ அதெல்லாம் பத்தி பேசும்போது கரெக்டா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டாரு. தென் டாமினிக் மிஸ்டீரியோ ஸ்ட்ரீட்டா ட்ரிபிள் எச் கிட்ட போயிட்டு மெக்சிகோ லாங்குவேஜ்ல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் போன நாள வந்து என்னோட செலிப்ரேஷன் பண்ணேன். அப்ப அந்த ஓல்டு மேன் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டாரு. ஸோ நான் இன்னைக்கு இந்த செலிப்ரேஷனை நான் இன்டர்ஃபியர் பண்றேன். ஸோ ஃபேன்ஸ் ஹெவியா பூ பண்றாங்க டாமினிக் மிஸ்டீரியோவை. தென் ஜான்சினாவும் பயங்கரமா டாமினிக் மிஸ்டீரியோ கலாய்க்கிறாரு. ஸோ ஜான்சினா கலாய்ச்சதும் டாமினிக் மிஸ்டீரியோ சொல்றாரு, உன்னை நான் எப்ப வேணா பீட் பண்ணுவேன், இப்பன்னு இல்ல, உன்னோட பிரைம்ல கூட நான் அப்பயும் நான் பீட் பண்ணுவேன், நான் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த மாதிரி பேசுறாரு. எனி டைம் எனி பிளேஸ் எனிவேர் நான் அவனை பீட் பண்ணுவேன்னு சொன்னோன்னே ஜான்சினா சிரிக்கிறாரு. ட்ரிபிள் எச் உடனே என்ன சொன்ன நீ, எனி டைம் எனி பிளேஸ் எனிவேர். உடனே ட்ரிபிள் எச் வந்து வார்த்தையை விடுற அங்கேயே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து ஜான்சினாக்கு அகேன்ஸ்டா இப்பவே ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா வந்து டாமினிக் மிஸ்டீரியோ ஜான்சினாவை அடிச்சிட்டாரு. டாமினிக் மிஸ்டீரியோ அடிச்சோன்னே ஜான்சினா மறுபடியும் கம்பேக் கொடுத்து ரெண்டு பேரும் செமையா ஃபைட் போகுது. லிட்டரலா சொல்றேன், இந்த மேட்ச் ஒரு பேங்கர் மேட்ச். ஏன்னு சொல்றேன்னா, இந்த மேட்ச் பாக்குறதுக்கு அவ்வளவு செமையா இருந்தது லைவா பாக்குறதுக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, டாமினிக் மிஸ்டீரியோ இஸ் தி கிரேட்டஸ்ட் ஹீல் ரைட் நவ இன் டபிள்யூடபிள்யூ. ஏன் சொல்றேன்னா, பயங்கரமா ஃபேன்ஸ் இன்சல்ட் பண்ணி பூ வாங்குறாரு. தென் டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ரிங் சைட்ல போயிட்டு அந்த ரோப்பை கழட்டி வழக்கம் போல அவர் பண்றதா பண்றாரு, சீட் பண்றாரு. தென் சேர் எடுத்துட்டு வந்து ஜான்சினா கிட்ட எடிகடிரோ ரெஃபரன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. ஜான்சினாவும் அதுக்கு ஈக்குவலா பண்றாரு. கரெக்டா ரெஃப்ரி வந்து சேரத்துக்கு வெளியே போடும்போது ஜான்சினா எஃப்யூ போடலான்னு பாக்குறாரு. ரெஃப்ரி மேல இடிச்சிருது. தென் ஜான்சினா வந்து அவரோட சப்மிஷன் போறாரு எஸ்டிஎஃப். டாமினிக் பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங் டேப் பண்ணிட்டாரு. பட் ரெஃப்ரி அது பார்க்கல. உடனே ஜான்சினா இன்னொரு ரெஃப்ரி கூப்பிட்டாரு. இன்னொரு ரெஃப்ரி வந்துட்டாரு. கரெக்டா டாமினிக் மிஸ்டீரியோ 619 போட்டாரு. தென் அவர் ஃபினிஷிங் மூவ் போட்டு ஜான்சினா பாத்தீங்கன்னா பயங்கரமா அதை கம்பேக் பண்ணி அவர் எஃப்யூ மூவ் போடுறாரு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஜான்சினா வந்து அவர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு. ஃபைனலி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிட்டாரு. இந்த ஒன்லி சாம்பியன்ஷிப் ஜான்சினா வின்னே பண்ணல அவரோட கரியர்ல. ஃபைனலி இன்னைக்கு அதை வின் பண்ணி அவர் ஹோம் டவுன் அவர் ஃபேன்ஸ்க்கு மத்தியில வின் பண்ணி அவர் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். வாட் அ மூமெண்ட் திஸ் இஸ். பயங்கரமா இருந்துச்சு இந்த மேட்ச். ரா ஸ்டார்ட் பண்ணதே பயங்கரமா இருந்துச்சு. தென் ஜான்சினா வந்து ஃபேன்ஸ்க்குலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டார். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் டோர்னமெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா டேமியன் பிரீஸ்ட் vs ரூசேவ்க்கு நடக்குது. டேமியன் பிரீஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல வந்து அலிஸ்டர் பேக்கா வந்து ஒரு கண்ணில் மறுபடியும் இன்ஜுரி பண்ணிட்டாரு. ஸோ அந்த இன்ஜுரி ஐயோட அவர் ஆடுறமே காமிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் அவர் இந்த மேட்ச் தோத்துருவாருன்னு. டேமியன் பிரீஸ்ட் ரூசேவ் கிளீனா வின் பண்ணக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே டபிள்யூடபிள்யூ போட்டு அடித்தளம் தான். என்ன கேட்டீங்கன்னா இந்த மேட்ச் அந்த அளவுக்கு இன்னும் சுவாரஸ்யமா இல்ல. ஜஸ்ட் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்களே தவிர அவ்வளவுதான். எதுவும் பேங்கர் மூவ்ஸ் எல்லாம் போட்டோமே எனக்கு தெரியல. கரெக்டா அந்த மேட்ச் போயிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா கரெக்டா ரூசே வந்து கரெக்டா அந்த ஐலே வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் உடனே ரூசே அவரோட பினிஷர் போட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிராரு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் தான் இந்த மேட்ச் கண்டிப்பா ரூசே தான் ஜெயிக்க போறாரு. ஸோ அவர் கிளீனா ஜெயிக்க கூடாதுன்னு தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க டபிள்யூடபிள்யூ. தென் மறுபடியும் ஒரு பேக் ஸ்டேஜ் ஸ்டேட்மெண்ட் நடக்குது. ஏஜே ஸ்டைல்ஸும் டிராகன் லியோ வந்து ஆடம் பியர்ஸ்ட பேசுறாங்க. நாங்க எப்பயுமே எங்க டாக் டீம் டைட்டில்ஸ் டிஃபெண்ட் பண்ண ரெடி. ஸோ எங்களுக்கு கரெக்டான ஆப்போனன்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்க அப்படியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா மேக்ஸின் வராங்க. வந்து இந்த ஆடம் பியர்ஸ்ட பேசுறாங்க. வந்து ஆடம் பியர்ஸ் கேட்கறாரு, நீங்க வந்து பெக்கி கூட சண்டை போட ரெடியா இல்ல? மேக்ஸின் சொல்றாங்க எஸ் நோ டபுள் மைண்டடா சொல்றாங்க. தென் ஃபைனலி வந்து நான் சண்டை போட ரெடின்னு சொன்னோன்னே அங்கேயே ஆடம் பியர்ஸ் கன்ஃபார்ம் பண்றாரு. நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ரால வந்து மேக்ஸின் vs பெக்கி லென்ச்க்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு இங்கேயே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. கரெக்டா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சோன்னா பெக்கி லென்ச் வந்து மேக்ஸின் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதோட பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் அங்க முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎம் பங்கோட மியூசிக் ஹிட் ஆகுது. சிஎம் பங்க் வராரு. வந்து போன வாரம் லோகன் பாலுக்கு அவர் அட்டாக் பண்ணதை பத்தி அட்ரஸ் பண்றாரு. தென் லோகன் பால கால் அவுட் பண்றாரு. லோகன் பாலும் வராரு. வந்துட்டு லோகன் பால் ஏன் விஷன் கூட நான் ஜாயின் பண்ணேன் அதெல்லாம் பத்தி அவர் பேசுறாரு. பேசி முடிச்சு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் வராரு. தென் இவங்க 4 பேர் அப்படியே ரிங் சைட் நடந்து வராங்க. நடந்து வந்து பார்லிமெண்ட் சொல்றாரு, நீ ஏன் தனியா நிக்கிறோன்னு உனக்கு தெரியுமா? நீ நிறைய பேரை பிட்ரே பண்ணிருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சோ நான் உன்னை பிட்ரே பண்ண அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே வராங்க. தென் சிஎம் பங்க் ரவுண்ட் அப் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பாக்குறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஜே யூசோ வந்துடுறாரு. தென் ஜே யூசோ வந்ததுக்கு அப்புறம் கூட திருப்பி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது கரெக்டா பார்த்தா கோடி ரோட்ஸ் வந்துடுறாரு. தென் கோடி ரோட்ஸ் ரிங்குள்ள வந்துறாரு. பார்த்தா மாத்தி மாத்தி ரெண்டு பேர் விஷனும் கோடி பங்க் அண்ட் ஜே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்டீல் சேரை வச்சு பிரான்சன் ரீட கோடி ரோட்ஸ் அடிச்சு ரிங் அவுட் வெளியே தள்ளிடுறாரு. சோ சிஎம் ஜே யூசோ கோடி ரோட்ஸ் கரெக்டா ரிங் மேல நின்று வார் கேம்ஸ்க்கு லீட் பண்றாங்க. இதை அதோட அங்க செக்மெண்ட் அங்க முடிஞ்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உமன்ஸ் வேர்ல்ட் டைட்டிலுக்கான மேட்ச் அனௌன்ஸ் பண்றாங்க.
ஸ்டெப்னி விக்கரும் நிக்கி பெல்லா ஒன்னா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. தென் ஜட்மெண்ட் டேல இருக்க ரக்கேலோ அண்ட் ராக்சன் பிரேசர் ஒன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா ரக்கேல் தான் ஃபர்ஸ்ட் டாமினேட் பண்றாங்க. தென் ஸ்டெப்னியும் பாத்தீங்கன்னா கம்பேக் கொடுக்குறாங்க. எப்படி நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ரீசெண்ட் டேஸ் நம்ம பிரைஸ் பண்றோமோ அதே மாதிரி ரக்கேலுக்கு நம்ம பிரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஷீ இஸ் அ ஆல்ஃபா உமன் ரைட் நவ். அவங்க பயங்கரமா டெவலப் பண்ணிருக்காங்க அவங்க ஸ்கில்ஸை இன்ரிங்ல. ஸோ பேக் ஸ்டேஜ்ல கூட அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஸோ இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா அவங்க ஸ்கில்ஸ் காமிச்சிருக்காங்க, பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க, சில இடத்துல உண்மையாவே பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. தென் அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்து ரிங் சைட்ல நிக்கும் போது கரெக்டா ராக்சன் பெரஸ் வந்து அவங்க அடிக்கலான்னு போகும்போது நிக்கி பெல்லா அடிச்சிடுறாங்க. தென் ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா ரிங் சைட்ல நிக்கிறாங்க, ராக்சன் அவங்க அடிக்கலான்னு வரும்போது கரெக்டா நிக்கி டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. தென் பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்து அவங்க சிக்னேச்சர் மூவ் போடுறாங்க ரக்கேலுக்கு. தென் ஃபினிஷர் போட்டு இந்த மேட்ச் அங்கேயே முடிச்சிடுறாங்க. முடிச்சு சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் பண்ண போகும்போது கரெக்டா ராக்சன் திருப்பி அவங்கள வந்து அட்டாக் பண்றாங்க. நிக்கி வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ராக்சன் அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரிங் விட்டு வெளியே தள்ளிட்டு இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ரெஸ்ட் பண்ற மாதிரி போய் கரெக்டா நிக்கி பெல்லா ஹீல் டர்ன் பண்ணிட்டாங்க. இதுவும் ஆக்ஸ் எக்ஸ்பெக்டட் தான். நிக்கி பெல்லா சீக்கிரமா ஹீல் டர்ன் பண்ண போறாங்கன்னு ரூமர்ஸ் ஆல்ரெடி வந்துச்சு. ஸ்டெப்னி கூட வந்து வேர்ல்ட் டைட்டில் மேட்ச் நடக்க போகுது, அது வந்து சர்வைவர் சீரிஸ்ல தான் நடக்க போகுதுன்ற ரூமர் இருக்கு. ஸோ அது இங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்கேயே அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. தென் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் காட்டுறாங்க. கோடி, ஜே, பங்க் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அட்டாக் ஆனது யார்கிட்ட பேசுறாங்க பாத்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ்ட பேசுறாங்க. சோ பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் சொல்றாரு இந்த கேமுக்கு ஒரு முடிவு கெட்டி ஆகணும்னு சொல்றாரு. உடனே ஆடம் பியர்ஸ் சொல்றாரு கேம்ஸா வாட் யூ மீன் அப்படி கேட்கும்போது கரெக்டா சிஎம் பங்க் வந்து ஃபார்மர் NXT ஜெனரல் மேனேஜர் வில்லியம் ரீகல்ஸ் கூப்பிடுறாரு. அவரு உடனே இந்த மந்த் எண்ட்ல நடக்கிற சர்வைவர் சீரிஸ்க்கு வந்து வார் கேம்கான லீட் அப் கொடுக்குறாரு. அதோட அந்த செக்மெண்ட் அங்க முடியுது. செக்மெண்ட் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நாகமோரா வெர்சஸ் ஷேமஸ். இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் பிரெடிக்ட் பண்ண மாதிரி தான் ஷேமஸ் தான் எப்படி ஜெயிக்க போறாரு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மேட்ச் தான் டேமியன் பிரிஸ்ட்க்கு ரூசேவுக்கும். ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நல்லாவே போச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஷேமஸ் அவரோட எஃபர்ட் போட்டாரு, நாகமோரா எவ்வளவு ட்ரை பண்ணாரு வின் பண்றதுக்கு. தென் ஷேமஸ் அவரோட சிக்னேச்சர் மூவ் போட்டுட்டு தென் ஷேமஸ் அவர் ஃபினிஷர் போடலான்னு போறாரு. நாகமோரா அவர் கவுண்டர் பண்ணிடுறாரு. அண்ட் அகைன் ஷேமஸ் அவர் அட்டாக் பண்ணி அவர் ஃபினிஷர் போட்டுறாரு. அந்த மேட்ச் அங்கேயே முடியுது. இது ஒன்றும் அவ்வளவு மோசமான மேட்ச் இல்ல, நல்லா தான் இருந்துச்சு இந்த மேட்ச் பார்க்க. தென் ஷேமஸ் வந்து நாகமோராக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி அந்த செக்மெண்ட் அங்கேயே முடியுது. தென் அந்த மேட்ச் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் காட்டுறாங்க. ராவோட ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கான லாஸ்ட் ரவுண்ட் டோர்னமெண்ட் மேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் அனௌன்ஸ் பண்றாருன்னா NXT சேர்ந்த ஈவான் ஜோன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிக்ல வந்து செலக்ட் பண்றாரு. தென் இதுக்கப்புறம் தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அவரோட ஆப்போனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தி ரிட்டர்ன் ஆஃப் கந்தர். இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது நமக்கு தெரியும் கந்தர் தான் ஃபைனலிஸ்ட் ஆகி ஜான்சினா பீட் பண்ண போறாரு ஃபைனல்ல. அதே மாதிரி கந்தரை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நெக்ஸ்ட் வீக். சோ ஈவான் ஜோன்ஸ் வெர்சஸ் கந்தர் நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். தென் மறுபடியும் நெக்ஸ்ட் மேட்ச் அனௌன்ஸ் பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா சோலோ சுக்கோவா இருக்காரு. அவரோட ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஆப்போனன்ட்டா விட்டுறாங்க. அது ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சோ நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும் சோலோட ஆப்போனன்ட் யாருன்னு. அதோட அந்த செக்மெண்ட் அங்க முடியுது. தென் அந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மெயின் இவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் சார்லட் ஃபிளேர் அலெக்சா பிளிஸ் வெர்சஸ் கபுகி வாரியர்ஸ். தெரியும் இந்த மேட்ச் மெயின் இவெண்ட் வரும்போது தெரியும் டைட்டில் கண்டிப்பா சேஞ்ச் ஆக போகுது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் அங்கங்க கபுகி வாரியர்ஸ் டாமினேட் பண்ணாங்க, சார்லட் அண்ட் பிளிஸும் டாமினேட் பண்ணாங்க. தென் அலெக்சா பிளிஸும் சார்லட்டும் பாத்தீங்கன்னா சார்லட்டோட சிக்னேச்சர் மூவ் போடலான்னு போகும்போது கரெக்டா அலெக்சா பிளிஸ் போட்டுறாங்க கைரிசியனுக்கு. பட் ஆஸ்கா வந்து அது கவுண்டர் பண்ணி சார்லட்டுக்கு சப்மிஷன் கொடுக்குறாங்க. தென் கைரிசியன் வந்து அவங்க ஃபினிஷர் மூவ் டாப் ரோப்ல இருந்து போடலான்னு பார்க்கும்போது கரெக்டா அலெக்சா பிளிஸ் கிளாச் பண்ணி சிஸ்டர் அபேகல் போட்டுறாங்க. எங்கடா இந்த மேட்ச்ல வந்து சார்லட்டும் அலெக்சா பிளிஸும் ஜெயிச்சிருவாங்களோ நினைக்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா நயா ஜாக்ஸும் லாஸ்ட் டே வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டாங்க. சார்லட் வந்து நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது ஆஸ்கா வந்து அவங்க அட்டாக் பண்ணி கைரிசியன் அவங்க ஃபினிஷிங் மூவ் போட்டு ஸோ தேர்ட் டைம் ஜெயிக்கிறது கபுகி வாரியர்ஸ் டாக் டீம் டைட்டில்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா அலெக்சா பிளிஸ் வந்து கோவமா நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்றாங்க. பட் அவங்களை அடிச்சிடுறாங்க. தென் ஆஸ்கா அண்ட் கைரி ரிங்குக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. என்ட்ரி ஆகி பாத்தீங்கன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் அலெக்சாவை தான் அடிக்கிறாங்க. 4 பேர் சேர்ந்து அலெக்சாவை அடிக்கும் போது தென் யூஎஸ்கே ரிட்டர்ன் ஆறாங்க. ரிட்டர்ன் ஆகி பாத்தீங்கன்னா எல்லாரும் அடிக்கிறாங்க. லாஸ்ட் லெஜெண்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க யூஎஸ்கேக்கு, பயங்கரமா இருந்துச்சு அதை பார்க்க. திருப்பி பாத்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து யூஎஸ்கே அடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ரியா அங்க வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாரையும் கவுண்டர் அட்டாக் பண்ணி ரிங்குக்கு வெளியே தள்ளிடுறாங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் வார் கேம்ஸ்னு சொல்லி இந்த ராவ் அங்கேயும் முடிச்சுக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல எபிசோடா தான் இருந்துச்சு. நான் ரிவ்யூ பண்ற ஃபர்ஸ்ட் ரா என்ன டிசப்பாயிண்ட் பண்ணல. ஜான்சினா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிட்டாரு. நிறைய விஷயம் இந்த ரால நடந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரா நல்லாவே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் ராக் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சா அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். பை.